ஓம் சாந்தி 29/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை வந்திருப்பதே உங்களுக்கு ஞானத்தினுடைய 3வது கண்ணை கொடுப்பதற்காக. அதன் மூலமாக நீங்கள் படைப்பினுடைய முதல் இடை கடையை தெரிந்து கொள்கிறீர்கள். கேள்வி: பெண் சிங்கங்களாகிய சக்திகள்தான் எந்த விஷயத்தை தைரியத்துடன் புரிய வைக்க முடியும்? பதில்: தந்தை கூறுகிறார், நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள், பரமாத்மா அல்ல என்பதை மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைப்பார்கள். ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தால் விகர்மம் விநாசமாகும், அதாவது பாவங்கள் அழிந்து போகும் மற்றும் நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். பரமாத்மா என்று தன்னை உணர்வதால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகாது. இந்த விஷயத்தை மிகவும் தைரியத்துடன் பெண் சிங்கங்களாகிய சக்திகள்தான் புரிய வைக்க முடியும். புரிய வைப்பதற்கும் கூட பயிற்சி தேவைப்படுகிறது. பாடல்: கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. குழந்தைகள் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆன்மீக நினைவு யாத்திரையில் கடினம் இருப்பதாக தோன்றுகிறது. பக்தி மார்க்கத்தில் வாசல் வாசலாக சென்று ஏமாற்றத்தை அடைந்தார்கள். அநேக விதமான ஜபம், தவம், வேள்வி செய்தார்கள். சாஸ்திரங்கள் படித்தார்கள். இந்த காரணத்தினால்தான் பிரம்மாவினுடைய இரவு என்று சொல்லப்படுகிறது. அரை கல்பம் இரவு, அரை கல்பம் பகல். தந்தைதான் குழந்தைகளுக்கு ஞானத்தினுடைய 3வது கண்ணை கொடுக்கிறார். இதன் மூலமாக உங்களுக்கு படைப்பினுடைய முதலிடை கடையினுடைய ஞானம் கிடைக்கிறது. நீங்கள் 5000 வருடங்களுக்கு முன்பு கூட பிராமணர்களாக இருந்தீர்கள் மற்றும் தேவதையாக மாறியிருந்தீர்கள். யார் மாறி இருந்தார்களோ அவர்கள்தான் மீண்டும் மாறுவார்கள். பாபா அழகா புரிய வைக்கிறாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி யார் பிராமணர்களாக இருந்தாங்களோ அவங்க தான் தேவதையா மாறுவாங்க. அதாவது மாறி இருந்தவங்க தான் மீண்டும் மாறுவாங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் நீங்கள்தான். நீங்கள்தான் பூஜைக்குரியவர்களாக மற்றும் பூஜாரியாக மாறுகிறீர்கள். ஆங்கிலத்தில் பூஜைக்குரியவர்களை வர்ஷிப் வர்தி மற்றும் பூஜாரிகளை வர்ஷிப்பர் என்று சொல்லப்படுகிறது. பாபா நமக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறாங்க. வர்ஷிப் வர்த்தி அப்படின்னா பூஜைக்குரியவங்க, வர்ஷிப்பர் அப்படின்னா பூஜாரிகள். தந்தை பூஜைக்குரியவராக பூஜாரியாக மாறுவது கிடையாது. உங்களுடைய இந்த அனைத்து விஷயங்களையும் அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். யார் இந்த தர்மத்திலிருந்து எங்கேயாவது கன்வெர்ட் ஆகி, அதாவது மதம் மாறி போயிருந்தார்கள் என்றால் அவர்கள்தான் வருவார்கள். தந்தை கூறுகிறார், யார் சிவன் மற்றும் தேவதைகளுடைய பூஜாரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது எளிமையாக இருக்கும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் யார் கன்வெர்ட் ஆகி இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய தர்மத்தில் அவசியம் வர வேண்டியதாக இருக்கும். மரத்தில் தனித்தனி செக்ஷன் இருக்கிறது. பாபா கல்ப மரத்தில் சொல்கிறாங்க, தனித்தனி செக்ஷன், எந்தெந்த தர்மத்தை சார்ந்தவங்க எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது, அதாவது பகுதி இருக்குது. மீண்டும் வரிசை கிரமத்தில் தான் வருவார்கள். அதாவது எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்துட மாட்டாங்க, வரிசை கிரமமாக தான் வருவாங்க. கிளைகள் மென்மேலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அவர்கள் தூய்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய பிரபாவம் மிகவும் நன்றாக ஏற்படும். இந்த நேரத்தில் தேவி தேவதா தர்மத்தினுடைய அடித்தளம் ஃபவுண்டேஷன் ஆனது இல்லை. அதை மீண்டும் நாம் போட வேண்டி இருக்கிறது. பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தைகளும் அவசியம் தேவை. பிரஜாபிதா பிரம்மாதான் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர். பிராமணர்கள் முதல் நம்பரில் குடிமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
உங்களுடைய மிகவும் நல்ல நினைவு சின்னமாக தில்வாலா கோவில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போது நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். மீண்டும் புதிய உலகத்திற்கு செல்வோம் என்று. அது ஜட கோவில். நீங்கள் சைத்தன்யத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். சொர்க்கத்தை எங்கே காண்பிப்பது? ஆகையினால் கூரையில் சொர்க்கத்தை காண்பித்திருக்கிறார்கள். பாபா தில்வாலா கோவிலை பற்றி சொல்கிறாங்க. சொர்க்கத்தை மேலே கூரையில் காமிச்சிருக்காங்க. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். அவ்வளவுதான். மற்றும் வேறு எந்த விஷயமும் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு பயிற்சி இல்லையோ அவர்கள் பேசவே தேவையில்லை இந்த விஷயங்களை. இல்லை என்றால் பிகேவினுடைய பெயரை அவப்பேராக்கி விடுவார்கள். அதாவது பாபா சொல்கிறாங்க, தர்மத்தை பற்றியெல்லாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிற பயிற்சி இருக்கணும். அப்படி பயிற்சி இருக்கவங்க தான் பேசணும், இல்லைன்னா பேசவே வேண்டாம் அப்படிங்கிறார் பாபா. இல்லைன்னா என்ன ஆகும்? இவங்க சரியாக சொல்லலை அப்படின்னா பாபாவுடைய பேர் கெட்டு போயிடும் இல்லையா? உங்களுக்கு இந்த மன்மனாபவ மந்திரம் மட்டுமே போதுமானது. ஆனால் பேசுவதற்கு தைரியம் அவசியம் தேவை. பெண் சிங்கங்களாகிய சக்திகள்தான் சேவை செய்ய முடியும். பாபா கூறியிருந்தார், அதாவது ஒவ்வொரு படத்தின் மீதும் சிவபகவானுடைய வாக்கு என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு படமும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தில் சிவபகவானுடைய வாக்கு அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையும் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. இந்த உலகத்தில் இறைவனை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் அனைவரும் அனாதைகளாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அழைக்கும் போது நீங்கள்தான் தாயும் தந்தை என்று கூறுகிறார்கள். நல்லது. அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய கருணையினால் அளவற்ற சுகம் கிடைக்கிறது என்று கூறுகிறார்கள். இப்போது தந்தை உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய சுகத்திற்காக படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் நீங்கள் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் அடைவார்கள். சுகதாமத்திற்கு வருவதற்காக இப்போது நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். மற்றபடி அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் சொர்க்கத்தில் வருவார்களா என்ன? பாரதம் எப்போது சொர்க்கமாக இருந்ததோ அப்போது அதை போன்ற தூய்மையான கண்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது. எப்போது தந்தை வருகிறாரோ அப்போதுதான் ஈஸ்வரிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்போது மீண்டும் நரகமாக எவ்வாறு மாறியது வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று எழுத வேண்டும். பாரதம் சத்கதியில் இருந்தது, இப்போது துர்கதியில் இருக்கிறது. இப்போது சத்கதியை அடைவதற்காக தந்தை ஞானத்தை கொடுக்கிறார். சாஸ்திரங்களானது மனிதர்களால் எழுதப்பட்டது, மனிதர்கள்தான் படிக்கிறார்கள். இங்கேயோ உங்களை ஆன்மீக தந்தை படிப்பிக்கிறார், மேலும் ஆத்மா படிக்கிறது. பரமாத்மாவிற்கு சாஸ்திரங்கள் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தந்தை கூறுகிறார், நான் தான் வந்து அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்கிறேன். இப்போது உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் எப்போது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி இருந்ததோ அப்போது அங்கே 9 லட்சம் தான் இருப்பார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் அழியாதது. அதில் அழியாத கதாபாத்திரமானது நிரம்பி இருக்கிறது. அது ஒருபோதும் அழியாது. ஆத்மா புள்ளியாக இருக்கிறது. மற்றபடி நிர்வாணத்திற்கு யாரும் செல்ல முடியாது. அனைவரும் நடித்தே ஆக வேண்டும். எப்போது அனைத்து ஆத்மாக்களும் வந்து விடுகிறார்களோ அப்போது நான் வந்து அனைவரையும் மீண்டும் அழைத்து செல்கிறேன். புதிய உலகத்தினுடைய ஸ்தாபனை, பிறகு பழைய உலகத்தினுடைய அழிவு, இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. நீங்கள் ஆரிய சமாஜத்தை சார்ந்த குழுவினருக்கு புரிய வைத்தீர்கள் என்றால்
அதிலும் கூட யார் இந்த தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு டச் ஆகும், அதாவது அவங்க உணர்வாங்க அப்படிங்கிறார் பாபா. நான் பதித பாவனாக இருக்கிறேன், என்னை நினைவு செய்வதால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும் மற்றும் முக்தி தாமத்திற்கு வருவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் யோக அக்னி ஆகும். பராமரித்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டும். அனைவரும் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தந்தை கூறுகிறார், நான் தான் பதித பாவனன். குறைவாக பக்தி செய்திருந்தால் குறைவாக ஞானத்தை புரிந்து கொள்வார்கள். நிறைய பக்தி செய்திருந்தால் நிறைய ஞானத்தை எடுத்துக்கொள்வார்கள். தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதை தாரணை செய்ய வேண்டும். வானப்பிரஸ்திகளுக்கு மேலும் சகஜமாகும். குடும்ப விவகாரத்திலிருந்து அவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள். 60 வயது கழித்து வானப்பிரஸ்த நிலையாகும். அதாவது 60 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க குடும்ப பொறுப்புகள்லேருந்து விலகி இருப்பாங்க. அப்போ அவங்க இந்த ஞானத்தை தாரணை செய்யறதுக்கு சகஜமாக இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை புரிய வைக்கிறேன் என்று. எப்போது ஞானம் கிடைக்கிறதோ அப்போதுதான் பக்தியினுடைய வைராகியம் ஏற்படுகிறது. இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களுக்கு வைராகியம் ஏற்படுகிறது. மற்றபடி இந்த உலகத்தை விட்டுவிட்டு எங்கே செல்ல முடியும்? உங்களுக்கு தெரியும், இந்த உலகம் அழிய போகிறது. ஆகையினால் இப்போது எல்லைக்கப்பாற்பட்ட உலகத்தினுடைய சந்நியாசம் செய்ய வேண்டும். தூய்மையாக மாறாமல் திரும்பியும் வீட்டுக்கு செல்ல முடியாது. தூய்மையாக மாறுவதற்கு நினைவு யாத்திரை தேவையாகும். பாரதத்தில் இரத்த ஆறு ஓடும், பிறகு பாலாறு ஓடும். விஷ்ணுவை பார்க்கடலில் காண்பிக்கிறார்கள். இந்த யுத்தத்திற்கு பிறகு முக்தி ஜீவன் முக்தியினுடைய கேட் திறக்கப்படும் என்று புரிய வைக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு குழந்தைகளாகி நீங்கள் முன்னேறுவீர்களோ அந்த அளவுக்கு சப்தமானது வெளிப்படும். உங்களுக்கு இப்போது புதிய உலகம் தேவைப்படுகிறது. அப்போது பழைய உலகம் அவசியம் அழிய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த பழைய உலகம் இப்போது முடிய போகிறது. ஆகையினால் இந்த உலகத்தை சந்நியாசம் செய்ய வேண்டும். உலகத்தை விட்டுவிட்டு எங்கேயும் செல்ல போவது இல்லை. ஆனால் இதை புத்தியின் மூலமாக மறக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், நிர்வாண தாமத்திற்கு செல்வதற்காக முழுமையாக தூய்மையாக மாற வேண்டும். படைப்பினுடைய முதலிடை கடையை முழுமையாக புரிந்து கொண்டு புதிய உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். வரதானம். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் பிராப்திகளின் அனுபவத்தை செய்விக்கக்கூடிய யதார்த்தமான சேவாதாரி ஆகுக. யதார்த்தமான சேவை உணர்வு என்பது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுப பாவனை, உயர்ந்த விருப்பங்களை வைப்பதாகும். சேவையின் உணர்வு என்றால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாவனைக்கேற்றாற்போல பலன் கொடுப்பதாகும். சேவை என்றால் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் பிராப்தியின் பலனை அனுபவம் செய்விப்பதாகும். இவ்வாறு சேவையில் தவமும் கூடவே இருக்க வேண்டும். எங்கே யதார்த்தமான சேவையினுடைய உணர்வு இருக்கிறதோ அங்கே தவத்தினுடைய உணர்வு தனியாக இருக்காது. எந்த சேவையில் தியாகமும் தவமும் இல்லையோ அது பெயருக்கு செய்யக்கூடிய சேவையாகும். ஆகையினால் தியாகம், தவம் மற்றும் சேவையினுடைய இணைந்த ரூபத்தின் மூலமாக
உண்மையான யதார்த்த சேவாதாரி ஆகுங்கள். ஸ்லோகன்: பணிவு மற்றும் பொறுமை என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். அப்போது கோப அக்னியும் சாந்தமாகிவிடும். இன்றைய அவ்யக்த சமிகை: அக்னியை மூட்டி யோகத்தின் ஜுவாலாஸ்வரூபம் ஆகுங்கள். இப்போது பயமற்ற ஜுவாலாமுகியாகி இயற்கை மற்றும் ஆத்மாக்களுக்குள் எந்த தமோகுணம் இருக்கிறதோ அதை பஸ்மம் செய்யுங்கள். தபஸ்யா, தவம், அதாவது ஜுவாலாஸ்வரூப நினைவு. இந்த நினைவின் மூலமாகத்தான் மாயை மற்றும் இயற்கையினுடைய பயங்கரமான ரூபம் குளிர்ச்சியாகிவிடும். உங்களுடைய மூன்றாவது கண், ஜுவாலாமுகி கண், மாயாவை சக்தி இழக்க செய்துவிடும். ஓம் சாந்தி. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன் அருளாலே அறிந்தேன் உன்னை, அருளாலே அறிந்தேன் உன்னை, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.